இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்றையிலிருந்து ஒரு சில நாட்கள் வரைக்கும் தேவன் நம்மளோட இந்த பி என்கரேஜ்க்கு ஒரு தீம் கொடுத்துருக்காரு. அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, டு நாட் பி அஃப்ரேட் அப்படின்ட்டு தான். அதாவது பயப்படாதிருங்கள் அப்படின்ற ஒரு தீமை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த டு நாட் பி அஃப்ரேட், ஃபியர் நாட் என்ற காரியம் பைபிளில் 365 டைம்ஸ் இருக்கான். ஓகே, 365 தடவை இந்த ஒரு வார்த்தை இருக்கா. ஓகே, நம்மளோட ஒரு வருஷத்துல எவ்வளோ டேஸ் இருக்கு? 365 டேஸ். நம்ம ஏசப்பா எவ்வளோ நல்லவர்ல. அந்த 365 டேஸுக்கும் கரெக்டாக அந்த 365 டைம்ஸ் ஃபியர் நாட் என்ற காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நாளும் நம்ம எதாவது குறித்து பயப்படும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஏசப்பா நம்மளை பார்த்து ஃபியர் நாட்ன்னு சொல்லியிருக்காருன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். பயப்படாதன்னு தேவன் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. பயப்படாதன்னு அவர் நம்ம கூட தான் இருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா? சரி, இன்றைக்கு கூட இந்த தீமை துவங்கும் போது நம்ம ஜெபிச்சுட்டு துவங்கலாம். எதை குறித்து நீங்க பயந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நிச்சயமாகவே விடுதலை இருக்கு. நிச்சயமாகவே நம்மளோட இழந்த நம்பிக்கையெல்லாம் தேவன் நமக்கு திரும்ப புதுப்பித்து தருவார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. எங்களுக்கு இந்த புது தீமை நீங்கள் ஆரம்பிக்க வைத்தீர், அதற்காக நன்றி. டு நாட் பி அஃப்ரேட் நான் சொல்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் இருக்க எங்களுக்கு இருபத்தாங்க. இப்பொழுதும் ஏசப்பா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால அப்பா அவர்களோட பயமெல்லாம் நீங்கி உமக்குள்ள அந்த நம்பிக்கை வரட்டும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸோ இன்றைக்கு அந்த பார்ட் 1 என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டு நாட் பி அஃப்ரேட்ல நோ டீமன் கேன் ஸ்டாப் யுவர் டெலிவரன்ஸ் அப்படின்றது தான். எந்த ஒரு பிசாசுனாலையும் உங்களோட விடுதலையை தடை செய்ய முடியாது தான். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு கதையை எப்படி பார்க்குறோம். ஒரு பையன், ஒரு ஆள் ஒரு மேன், ஓகே, ஒரு மனிதன் பிசாசுனால அலக்கடிக்கப்பட்டிருக்கான். அவன் இந்த டூம்ஸ் கிட்ட தான், கிரேவ்யார்டு கிட்டேயே தான் அவன் இருக்கான். ஓகே, அவனை செயின்ஸால கட்டி போடுறாங்க, சங்கிலியால கட்டி போடுறாங்க. அப்போ கூட அவன் அவனை அடக்க முடியல. அந்த சங்கிலியெல்லாம் உடைச்சிட்டு வந்துடுறான். அவன் ஒரு மாதிரி அழுகிறான். அவன் ஹர்ட் பண்ணிக்கிறான், கீறிக்கிறான். இதை அந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏசு அந்த பக்கம் வரும்போது அந்த மனிதன் ஏசப்பா அந்த பக்கம் போகிறத பார்த்த உடனே இப்படி கேட்குறாரு. அந்த மார்க் 7ஆம் இதில் பார்த்தோன்னா ஒரு சத்தமாக அவர் கதறாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அவன் பயந்துட்டான். பார்த்தீங்களா? அங்கே இருக்கிற பிசாசுக்கு இயேசு எப்படிப்பட்டவர், உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு அந்த பிசாசு சொல்லுதுங்க. இந்த இடத்துல நிறைய நேரத்தில் நம்மளோட தேவ குமாரன், உன்னதமான தேவனின் குமாரனாகிய இயேசுவை பிலீவர்ஸா இருக்கிற நம்மளே மறந்துடுறோம். ஆனா அந்த பிசாசு பாருங்களேன், கரெக்டா கண்டுபிடிச்சு அவன் அங்க சொல்லுது, மிகுந்த சத்தமிட்டு சொன்னானா. அப்போ அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, இயேசு அவரை அந்த இதுவை பார்த்து, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல இயேசு அந்த அசுத்த ஆவியை பார்த்தோன்னே புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல அந்த அசுத்த ஆவி நம்ம நினைச்சுக்கிட்டுக்கோ ஒரே ஒரு அசுத்த ஆவி தான் அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துல இயேசு கேட்கிற ஒரு பேர் என்ன அப்படின்றப்போ, என் பேரு லீஜன், எங்களுக்குள் நாங்க நிறைய பேர் இருக்கோம். ஒரு அசுத்தாவில நிறைய பேர் இருக்கணும்னே கதறாங்க. என்னை திரும்ப அனுப்பிச்சிடாதீங்க, எங்களை அந்த பன்றிகள் இருக்கிற கூட்டத்தில் அனுப்பிச்சிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கே அவங்க இருக்கிற இடத்துக்கு போக பிடிக்கல, நரக பாதாளத்திற்கு. ஸோ அந்த பன்றிகளை இயேசு அதே மாதிரி கட்டளை எடுக்கிறார். அந்த பன்றிகள் இடத்துல அவர்களை துரத்தி விடுறார், அந்த அசுத்தாவிகளை துரத்தி விடுறார். அந்த பன்றிகள் இடத்துல அந்த அசுத்தாவிலாம் போனோடனே அந்த பன்றிங்க அப்படியே வேகமா ஒரு மாதிரி வெறித்தனமா ஓடி ஒரு என்ன சொல்றது, ஒரு சமுத்திரத்தின் ஆழத்துல போய் விழுந்து மூழ்கி விழுதுங்க. அதாவது அது என்ன வசனம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, 12ஆம் வசனம், பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டான. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம்
உயர்ந்த மெட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த அசுத்த ஆவி இருந்த அந்த மனுஷனை பற்றி வாசிக்கும் போது அவனே அவன் ஹர்ட் பண்ணிட்டான், எந்த சங்கிலியாலையும் அவனை அடக்க முடியல, அவன் என்ன பண்ணாலுமே அவன் அடங்குற மாதிரியே தெரியலன்ற காரியத்தை தான் நம்ம பார்த்தோம் இல்லை. நோ செயின்ஸ் could also பைண்டு. ஆனால் இங்கே இயேசு வந்த உடனே அந்த அசுத்த ஆவிகள்லாம் பதறி கெஞ்சுதுங்களாம், உங்களுக்கு இங்கே என்ன வேலை, எங்களை வேதனைப்படுத்தாதீங்க அப்படின்னு கெஞ்சி, அது மட்டும் இல்லை அவர் புறப்பட்டு போன்னு சொல்லும்போது எங்களை துரத்திடாதீங்க, எங்களை அந்த பன்றிகள் இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு இயேசு கிட்ட கெஞ்சுறாங்களாம். இங்கே யோசிச்சு பாருங்களேன், அங்கே இருக்கிற எல்லாரும் நினச்சிருப்பாங்க அந்த மனுஷனை பார்த்து இவன் கதை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இந்த அசுத்த ஆவிகள்னாலே அவன் சாக போகிறான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொன்ன உடனே உள்ளுக்குள்ள ஒரே ஒரு அசுத்தாவி இல்லைங்க, நிறைய அசுத்தாவி இருக்கு, லீஜியன்ஸ் சொல்லப்படுதுல. ஸோ நாட் ஓன்லி ஒன், மெனி. அது எல்லாமே இயேசுவின் நாமத்தினால வெளியில ஓடிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்க வீட்டுலயோ யாரா அந்த பிசாசின் அலக்கடிப்புல இருந்தாருன்னா யூ நோ வாட் டு டூ. ஏசப்பா கிட்ட போய் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்க இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு நீங்கள் துரத்தலாம். உங்களுக்குள்ள பயம் தேவையில்லைங்க. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. ஸோ நம்மளுக்கு பயம் தேவையில்லை. நீங்கள் இயேசுவின் நாமத்தினால யாருக்கு அந்த பிசாசு பிடிச்சிருக்கோ, யாருக்கு அந்த அந்த பிசாசின் அழக்கடைப்பில் இருக்கிறாங்களோ, இயேசுவோட நாமத்தை தரித்து கொண்டு நீங்கள் போய் இயேசுவின் நாமத்தினால ஜெபிங்க. அந்த மனுஷன் விடுதலை ஆகுவான். ஆமென், ஆமென். கண்டிப்பாக அந்த மனுஷன் உங்கள் வீட்டாராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், உங்கள் சபையில் இருக்கிற இருக்கலாம். இன்னைக்கு தேவன் உங்களோட ஜெபத்தை கேட்க போறாருங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்க சொல்லும் போது அந்த பிசாசு அவங்களை விட்டு வெளியே போகதான் போகுது. ஆமென். எஸ், நானா என்னால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏசப்பா இதே புது ஏற்பாடுல தான் நம்ம பார்க்கிறோம். சீஷர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார்ல. லூக் 10:19 இந்த மாதிரி சொல்லப்படுது. அதாவது தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு. தேள்களையும் பாம்புகளையும் சாத்தானை விரட்டக்கூடிய அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு இன்றைக்கு கொடுக்கிறார். அதை நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. பயந்து இருக்காதீங்க. தேவனுக்குள்ள அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் அந்த ஒரு அத்தாரிட்டியோட இயேசு நாமத்தினால நீங்க ஜெபிங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட பாவங்களை அறிக்கிட்டு ஆண்டவருடன் ஒப்புரவாகி அதை செய்யுங்க. நிச்சயமாகவே விடுதலை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். வாங்க இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா, இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை ஏசப்பா, டு நாட் பி அஃப்ரேட் என்றும் சொல்லி ஏசப்பா எந்த ஒரு பிசாசும் விடுதலைக்கு தடையா இருக்காது என்ற காரியத்தையும் சொன்னீர். இப்பொழுது கூட யாரெல்லாம் பிசாசின் அழக்கடிப்பில் ஆண்டவரே தவித்து கொண்டு இருக்கிறார்களோ ஏசப்பா, அவர்களுக்கு ஜெபிக்கும்படிக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்திற்காக நன்றி ஏசப்பா. உங்களோட நாமத்தினால எல்லா பிசாசுகளும் அப்பா ஓடி விடும் கர்த்தாவே. அப்பா துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி விடும் ராஜா. ஏசப்பா இப்பொழுது கூட அப்பா பிசாசை விரட்ட பயப்படு கொண்டிருக்கிற இந்த மனிதர்களை ஏசப்பா நீரப்பா அவங்களை அந்த அவிசுவாசத்திலிருந்து விடுதலையாக்கி ஏசப்பா ஜெபிக்கிறதுக்கு கிருபையை தாங்க, தைரியத்தை தாங்க ஏசப்பா. வீட்டில் அந்த பிசாசின் அழக்கடிப்பு எல்லாத்தையும் நீங்க ஆண்டவே அப்பா முற்றிலுமாக எடுத்து போடுங்க ராஜா. ஜெபிக்கிறதுக்கு அந்த தைரியத்தை தாங்க அப்பா. ஆண்டவரே ராஜா, ஒரு அப்பா தைரியமா அவங்க இருக்க ஏசப்பா, எதை குறித்து பயப்படாம தைரியமா இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ கிரேட் டே. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பிசாசும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இயேசு நம்மளோட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.